வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் திராவிட இயக்கத்தினுடைய நீண்டகால தலைவர்களில் ஒருவர் ஐயா வைகோ. எல்லோரோடும் எல்லா மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் கூட அல்லது மாற்றுக் கட்சி தலைவர்களால் கூட நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர். அவர் ஈழப் பிரச்சனையை மையமாக வைத்துதான் தன்னுடைய அரசியல் வெளிச்சத்திற்கு சற்று அதிகமான வெளிச்சத்திற்கு வந்தார் என்று கூற இயலும். காரணம், ஆனால் அவர் போராட்டத்தினை தனி ஈழம் மேலும் என்பதையோ பிரபாகரன் அவர்களுடைய போராட்டத்தினையோ சரியாக புரிந்து கொண்டு அது உலகிற்கு வெளிப்படுத்தினாரா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. அப்படி என்றால் வேறு ஏதோ ஒரு திசையில் சென்றிருக்க வேண்டிய அந்த ஈழ போராட்டம் திசை மாறி வேறு திசையில் சென்று இன்று துயரத்தில் முடிந்திருக்கிறதோ என்ற சந்தேகம் வரலாற்று ஆய்வாளர்கள், அது சிங்கள பகுதியில், அதை இலங்கை சிங்களவர்கள் மத்தியிலும் ஆய்வாளர்கள் மத்தியிலும் சரி, இலங்கை இந்திய பத்திரிகையாளர் மத்தியிலும் சரி, எழுத்தாளர்கள் மத்தியிலும் இது போன்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. சொல்ல தயங்குகிறார்கள். ஏனென்றால் ஈழத்துரோகி என்ற ஒரு முத்திரை குத்தப்படும். அப்படி அல்ல. ஈழத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் இதை ஆய்வு செய்தால் இன்னும் சரியாக விளங்கும். அந்த ஆய்வினை நான் செய்து முழு வீடியோவாக என்னுடைய சேனலில் வெளியிட்டிருக்கேன். அதனோட லிங்கை இதில் கொடுக்குறேன். ஈழத்திற்கு வைகோ துரோகம் செய்தாரா, நன்மை செய்தாரா, முழு விவரத்தையும் அந்த வீடியோவில் பாருங்கள். நன்றி.